வணக்கம் நேயர்களே. பங்குச்சந்தையில் முதலீட்டு யோகம் என்ற இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் பிரஜாபதி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் டாக்டர் KR ரமேஷ். என்னுடைய தொலைபேசி 9677095895. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இந்த காணொலியை நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஃபர்தராக சந்தேகத்தெல்லாம் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அதையும் தொடர்ந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸையும் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஆனால் உங்கள் கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன, உங்களுடைய அபிப்பிராயங்களும் வரவேற்கப்படுகின்றன. தொடர்ந்து காணொலியில் காண்போம். ஜென்ரலாக தனக்காரகன் அப்படின்னு சொன்னாக்க குரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த தனக்காரகன் மனோகாரகன் என்ற சந்திரனுடன் சேரும்போதோ இல்லை சந்திரனை பார்க்கும்போதோ ஒரு ஜாதகருக்கு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல பணம் பண்ணணும்னு எண்ணம் வரும். நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு ஜாதகருக்கு புதன், குரு, சுக்கிரன், ராகு என்ற கிரகங்கள் ஒரு சப்போர்ட் பண்ண போகிறது. அதுலேயும் இந்த இடங்களிலே சந்திரன் அமர்வதாலோ 2, 5, 11ஆம் இடத்தை, 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம், 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம், 11ஆவது இடங்கிறது லாபஸ்தானம். இந்த இடத்தை குரு பார்வையாரோ 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற இடத்துல, அதாவது எனக்கு எதிர்பாராது வரக்கூடிய பணங்களை 5, 9 அப்படின்னா இது வந்து திரிகோணஸ்தானத்தின் பங்கு. அந்த இடத்துலையும் குரு பார்வையாகோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேக்ஸ் மணி அப்படின்வாங்க. இந்த குயிக்கர் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த புதனும் சந்திரனும் சேர்த்து கொடுப்பார். கணக்கு போட்டு கால்குலேட்டிவாக போட்டு இந்த டயத்தில் நான் உள்ளே போனால் கரெக்டாக வந்துடும் அப்படின்லாம் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக உங்களுக்கு அந்த லைனப் பண்ணுறது எவ்ரிடே மேக்ஸ் ப்ராஃபிட்டா அப்படின்னு சொன்னாக்க அது ப்ராஃபிட் வருமா வராதான்னு முதலே தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நஷ்ட நாள் லாப நாள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியும். என்னுடைய ராசிக்கு பண வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2, 5, 8, 11க்கான அந்த நிகழ்வுகள் என்னுடைய ராசி கட்டத்தில் சந்திரன் எப்படி மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுல நான் பார்ப்பேன். ராசி கட்டத்தையும் கட்டத்தை அடிப்படையிலும் சந்திரன் எப்படி மூவ் பண்ணுறாருன்னு பார்க்க முடியும். இது ஒரு மெத்தட். எந்த பங்கை வாங்கலாம், எந்த ஷேர் ஐ கேன் சூஸ் டு பை ஃபார் த டே ட்ரேட் ஆர் த ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா இந்த ஷார்ட் டேர்ம் தான் நமக்கு அந்த கிக்கு அப்படின்னு சொல்லுவோம். லாங் டேர்ம் பற்றி யாரும் அதிகமாக கன்ஃபியூஸே பண்ணிக்கிறதில்ல. வாங்கினா ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் சில வாங்கினா ஏறுங்கிறதுல வாங்கினா நஷ்டப்படுவது அப்படிங்கிறதும் நிறைய இருக்குது. அதையும் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் ரெண்டாவது, ஷேர் மார்க்கெட்டில் ஷேரை மட்டும் வாங்குறது இல்லாமல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்னு டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். அதையும் போய் வாங்கி அதில் கொஞ்சம் அகலக்கால் வைத்து நஷ்டம் அடைவதும் உண்டு. அப்போது தொழிலின் அடிப்படையிலே 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அப்படின்னு அடிப்படையிலும் லாபத்தை பார்க்கக்கூடிய அடிப்படையிலே இந்த ராகுவோ இல்லை குருவோ எப்படி அமைந்திருக்கிறார், புதன் எப்படி பார்க்கிறார், இப்படி எல்லா சீக்வன்ஸ் பார்த்தா தான் ஒரு ஜாதகரை இவர் பங்கு சந்தைக்கு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒருத்தரும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே காசே பண்ண முடியாது போல இருக்கே சார் அப்படிங்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் ட்ரிக் இருக்குது இது பின்னாடி. அதுதான் இந்த காணொலியுடைய வெயிட்டேஜ். இந்த காணொலியின் மூலம் நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா 2, 5, 9, 11 இந்த ஸ்தானத்திலே குரு, சந்திரன் இவங்க இருக்கிறது, புதன் இருப்பது இவர்களுக்கு பணத்தை விருத்தி செய்து கொடுக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அதில் 5ல் ராகு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாக்க அவர் அங்கிருந்து பார்க்கக்கூடிய இடமான 11ஆவது இடத்தை பார்ப்பார், லாபத்தை பார்ப்பார். அப்படிங்கிற அடிப்படையில் லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 11ஐ பார்ப்பார். அப்போ 11ஐ பார்ப்பார்னா 5, 11 கூட்டு இதில் லாபம் வரும். ரைட்டு. 11ல் ஒரு செவ்வாய் அமர்ந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம்.
அவர் 2ஆம் இடமான தனத்தை பார்க்க போகிறார். அப்போ அவருக்கு 2-11 கூட்டு, இவரும் லாபத்தை கொடுப்பார். இப்படி ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் போடும்போது இவர் பணத்தை பற்றின சிந்தனைகள் நிறைய இருக்கும். அந்த கால்குலேட்டிவாக இன்ஃபர்மேஷனாக போவார். 11 புதன் அமர்ந்து விடுகிறார்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா கால்குலேட்டிவ் தாட் ப்ராசஸோட எக்ஸிக்யூஷனும் கிடைக்கும். அப்போது ஷார்ட் டேர்மில் பணம் பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நம்ம வரக்கூடிய காணொலியில் ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகம் எப்படி அவர்களுக்கு பணத்தை கொடுக்கறது, எப்படி ஷேர் மார்க்கெட்டில் போகலான்னு பார்ப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.